Assalamualaikum my dear viewers, welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. இன்னைக்கு நான் கெஸ்ட்டுக்காக சீ ஃபுட் விருந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், எப்படி மேனேஜ் பண்ணுறேன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமலைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா மார்னிங் சன்னு அழகாக நம்மளை பார்க்குது. ஸோ இங்கே சொந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் மார்னிங்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் மார்னிங்னாவே ரொம்ப சோர்வாக இருப்பேன். பட் இப்போது சொந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நைட்டு நல்லா தூக்கம் வருது. மார்னிங்கும் நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுறேன். ஸோ மார்னிங் கொஞ்சம் நான் ஆக்டிவாக இருக்கிறேன். ஸோ செடின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, கருவேப்பிலை செடி, அப்புறமா ஆலிவேரா. இது நான் ஸ்கின்க்கு அப்ளை பண்ணுறதுக்காக இந்த செடி நான் வளர்க்குறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா கருவேப்பில்லை, வேறு எந்த செடியும் இல்லை, எனக்கு புல். அப்புறம் இது ஸ்னேக் பிளான்ட், அதுவும் கொஞ்சம் காஞ்சி போயிருக்கு. ஸோ என்னால் மெயின்டைன் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இங்கெல்லாம் புல் போடணும்னு ஆசை. பட் இன்னும் எனக்கு டைம் இல்லை. இன்னும் நாங்கள் ஃபுல்லாக கூட ஷிஃப்ட் ஆகலை. இன்னும் பாதி ஜாமா வாடகை வீட்டில் தான் இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே நம்ம செய்ய முடியும் இல்லையா. ஸோ அதனால் சும்மா இருக்கிற செடிக்கு மட்டும் நான் தண்ணி ஊற்றுறேன். மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கெஸ்ட்டு வராங்க, கெஸ்ட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இங்கே செடியெலாம் வைக்கணும். ரொம்ப செடியெலாம் நான் வைக்க மாட்டேன், ஏன்னா மெயின்டைன் பண்ண முடியாது, கிளம்ஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக வச்சு புல் மட்டும் வளர்க்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஸோ மார்னிங் இப்போலாம் நான் ஆக்டிவாக இருக்கேன் நினைக்கும் போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இப்போ குக்கிங்க்கு போயிடலாம். நான் என்ன ப்ரான் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லி ப்ரான் ஃப்ரைக்கு மசாலா ப்ரானு, அப்புறமா ஃபிஷ்ஷு, அதெல்லாம் ஆக்சுவலி நான் லஞ்சுக்காக நான் ப்ரிப்ரேஷன் எதுவுமே பண்ணல. நான் காலையில் தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணேன். எப்போவுமே ப்ரிப்ரேஷன்லாம் இந்த மாதிரி ராட்டு மீனெல்லாம் நான் க்ளீன் பண்ணி முன்னாடி நாள் நைட்டே வச்சுருவேன். பட் முன்னாடி நாள் நைட்டு நம்ம இது போடுறதுனால நாங்கள் பழைய வாடகை வீட்டில் போய் ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வர போனதுனால எதுவும் ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஸோ அன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சி தான் மீன் ராட்டெல்லாம் க்ளீன் பண்ணி நான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு அந்த கேமராலே காட்டியிருப்பேன் என்னென்ன ஸ்பைசஸ்லாம் போடுறேன் அப்படின்னு சொல்லி. சில்லி பவுடர், மஞ்சத்தூள், ஆனியன் பவுடர், அப்புறமா பார்ஸ்லி லீஃபு, அப்புறமா மின்ட் லீவ்ஸு, அப்புறம் அந்த நல்ல அந்த சில்லி இருக்கும் இல்லையா அது, அப்புறம் இது கார்லிக் பவுடர், ஜிஞ்சர் பவுடர், ஸோ அப்புறமா ஜாகுங் அந்த இது இருக்கு இல்லையா கார்ன்ஃப்ளவர், அதையும் போட்டுக்கிட்டு நல்லா ஃபஸ்ட்டு மசாலா தடவி மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இது மேரினேட் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அவங்க வரத்துக்கு 1 hour முன்னாடி நம்ம பொரிச்சா போதும். இப்போ சும்மா மேரினேட் மட்டும் பண்ணி வச்சிடலாம். அப்போ தானே அவங்க வரும்போது சுட சுட இருக்கும். ஸோ அவங்க 1 hourக்கு முன்னாடி நம்ம பண்ணிடலான்னு. ஸோ அடுத்து நான் ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபிஷ் கறி மசாலா. ஸோ வெங்காயம் இருக்கு இல்லையா, கொஞ்சோண்டு ஒரு கைப்பொடி எடுத்து நான் போட்டிருக்கேன். கண்ணு பார்க்குற அளவு தான் நான் போடுவேன். இது பார்த்திங்கன்னா தக்காளி, ஒரு தக்காளி, பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டும் ஒரு கைப்பிடி நிறையா இப்படி போடுறது. என்ன ஒரு 8 பல்லுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா மல்லி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டு, கியூமின் சீடு, அதுக்கப்புறமா கியூமின்னா சீரகம், அப்புறம் சோம்பு, சீரகம், சோம்பு, கியூமின், ஃபென்னல், இது ரெண்டுமே ஒரு ஸ்பூன் அதில் போட்டுக்கிறோம். 2 ஸ்பூன் தான் நான் போடுறேன் எல்லாத்துக்கும், ஏன்னா குழம்புக்கும் சேர்த்து வேணுன்றதுனால. ஸோ 2 ஸ்பூனுன்னு போட்டுக்கிறேன். அப்புறமா பார்த்திங்கனாக்கா இந்த சில்லி இருக்கு இல்லையா, ரெட் சில்லி, அது எடுத்து அது ஒரு நல்ல கொஞ்சம் ஒரு கைப்பிடி நிறையா நான் எடுத்து 2 கைப்பிடி வரும். அந்த 2 கைப்பிடி நான் சில்லி எடுத்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா இந்த சில்லி ரொம்ப ஒன்றும் காரம் இருக்காது, ஆனால் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா இஞ்சியும் அதில் போட்டுக்கிட்டேன். லாஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் அதில் போட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக வந்துருச்சு, நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. அடுத்து இதை என்ன பண்ணுறேன், இந்த மசாலா இங்கே நான் ஊடானுக்கு ஆல்ரெடி நான் உங்ககிட்ட காமிச்சேன் இல்லையா. ஸோ அந்த ஊடான் மசாலா பண்ணி வச்சிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா மீனுக்கு இது பொரிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இது பொரிக்கிற மீன். ஸோ பொரிக்கிற மீன் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த பொரிக்கிற மீனை நல்லா மசாலா தடவி நான் இங்கே வச்சுக்கிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா பொரித்து சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது அதில் ஒரு லெமன்
போட்டு புழிஞ்சிக்கணும். ஸோ லெமன் போட்டு புழிஞ்சிக்கிட்டா அவ்வளோதான். ஸோ லெமன் போட்டு புளியும் போது நல்லா ஒரு மாதிரி வாடெல்லாம் வராது, ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து தெரியும். எப்பவுமே சில டைமில் மீன் வாடெல்லாம் வரும்ல, நல்லா க்ளீன் பண்ணிட்டாலே வராது. ப்ளஸ் லெமன் வந்து நம்ம போட்டு வச்சிட்டா இன்னும் வந்து அந்த கவுச்சி நாத்தம் அதெல்லாம் வந்து அடிக்காது. ஸோ மீன் பொரித்து சாப்பிடும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக வந்து லெமன் வந்து ஒரு புளிப்பு தன்மை கூட ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். இப்போ பார்த்திங்களா, லைட்டாக கடைசியாக பெப்பர் போட்டு கொத்தமல்லி ஒரு வாசத்துக்கு வந்து கொத்தமல்லி போட்டு நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சிட்டேன். இது வந்து ராட்டு மீன் ரெண்டுமே வந்து ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இன்க்ரீடியன்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். இது வந்து குழம்புக்கு போடுற மீன். ஸோ இதில் வந்து தலை போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா குழம்பு, அதனால தலை போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இது வால் பகுதி அதெல்லாம் வந்து பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா ப்ரோக்கோலி காய் கட் பண்ணிவிட்டேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து இந்த இன்க்ரீடியன்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டா டக்குன்னு வந்து சமையல் வந்து ஆயிரும். ஸோ இந்த எப்போயுமே நான் பிரியாணி இறைச்சி கோழின்னு கொடுப்பேன். ஸோ இந்த வாட்டி நம்ம ஃபிஷ் கொடுக்கலாமே, ஏன் எப்போத்தாலும் ஒரே ஸ்டைலில் வந்து கெஸ்ட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் வந்து சீ ஃபுட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சீ ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கும் பயமாக இருந்தது, சீக்கிரமாக முடிச்சிடணும், அவங்க வரத்துக்குள்ளே எல்லாமே முடிச்சிடணும் அப்படின்னு. வீடு க்ளீன் பண்ணுறதெல்லாம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அதை பார்த்துப்பாங்க. ஸோ நான் வந்து குக்கிங்க்கு மட்டும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மீன் கறி வைக்கிறதுக்கு புளியை வந்து அப்படியே வந்து கரைச்சி ஊற்றியாச்சு. ஸோ புளி வந்து எப்போவுமே இந்த மாதிரி கரைச்சி ஊற்றுங்க. இந்த மலேசியாவில் இந்த புளி பேஸ்ட் இருக்கும்ல, அது போடுறத விட இந்த மாதிரி கரைச்சி ஊற்றிங்கன்னா ஃபிஷ் கறி வந்து இன்னும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபிஷ் கறிக்கு மட்டும் எப்போவுமே நான் புளியை கரைச்சி ஊற்றிக்குவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த மீனுக்கு தடவி மிச்சம் இருக்க மசாலா வந்து அது அப்படியே வந்து அந்த மிக்சியில் இருக்கும் இல்லையா, அந்த மசாலா வந்து நான் இதில் வந்து போட்டுட்டேன், அந்த மீன் கறியில் வந்து போட்டுட்டேன். ஒரு வழியாக வந்து மீன் கறி வந்து வச்சாச்சு. ஸோ ரைஸும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா வந்து கெஸ்ட்டு வரதுக்குள்ளே எல்லாமே நம்ம சமைச்சு முடிச்சுட்டு டேபிளில் வச்சிடணும், அதுதான் ஆசை எனக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து சில நேரத்தில் நடக்கும், சில நேரத்தில் அவங்க வரும்போது சமைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி எப்படியாச்சும் வந்து முடிச்சிடணும்ப்பா அவங்க வரத்துக்குள்ளே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ டக்குன்னு மீன் போட்டுட்டு இன்னும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும், ப்ரான் ஃப்ரை பண்ணணும், அது பண்ணணுமா. ஸோ 2 அடுப்பு இருக்குது. ஒன்றுத்தில் மீன் கொதிக்குது, இன்னொரு நேரத்தில் பார்த்திங்கன்னா காய் வந்து வெந்துட்டு இருக்கு. ஸோ காய் வெந்ததுக்கப்புறமா தான் வந்து மீன் பொரிக்க முடியும். ஸோ காய் வெந்துச்சுன்னா டக்குன்னு வந்து மீன் பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வந்து இதோ பொரிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 அடுப்பில் அதுக்கப்புறமா ராட்டு வந்து பொரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு வழியாக எல்லாமே வந்து கெஸ்ட்டு வரத்துக்குள்ளேயே வந்து என்னமோ அதிசயமாக நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இல்லைனா கெஸ்ட்டு வர டைமில் ஏதோ ஒன்று பொரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி வந்து எல்லாமே முடிச்சிட்டேன். ஃபிஷ் முடிச்சிட்டேன், ப்ரான் முடிச்சிட்டேன், ப்ரான் ஃப்ரை எல்லாமே அவங்க வரத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் டேபிளில் எடுத்து வச்சிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ எல்லோரும் வந்து ஜென்ஸ்லாம் வந்து டேபிளில், ஏன்னா 6 பேர் தானே உட்கார முடியும், ஜென்ஸ்லாம் டேபிளில் உட்காந்தாங்க, கேர்ள்ஸ் எல்லாருமே நாங்கள் வந்து கீழே உட்காந்து சாப்பிட்டோம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.